திமுக தரப்பில் எங்கள் கருத்துக்களை கேட்டுக்கொண்டார்கள். தலைவரோடு இது குறித்து விவாதித்த பின்னர் உங்களுக்கு மீண்டும் அழைப்பு விடுப்போம் என்று கூறியிருக்கிறார்கள். இந்த பேச்சுவார்த்தை சுமூகமான முறையில், சிறப்பான முறையில் நடந்தேறி இருக்கிறது. பேச்சுவார்த்தையில் எந்தெந்த தொகுதிகள் என்பது குறித்து எதுவும் நாங்கள் பேசவில்லை. எங்களுக்கான அதிகார பகிர்வு என்பது எங்கள் வலிமைக்கு ஏற்ப அமைய வேண்டும், எங்கள் பங்களிப்புக்கு ஏற்ப அமைய வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறோம். எத்தனை தொகுதிகள் என்பது குறித்தும் திமுக குழுவுக்கு நாங்கள் தெரியப்படுத்தியிருக்கிறோம். அந்த எண்ணிக்கை உறுதியான பிறகு உங்களுக்கு தெரிவிக்கிறோம். ராஜ்யசபா பத்தி நாங்கள் பேசுகிறோம். பாண்டிச்சேரியிலும் எங்களுக்கு இடம் வேண்டும் என்று கோரியிருக்கிறோம். ஒரு பொது தொகுதியும் வேண்டும், தனி தொகுதிகளும் வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறோம். பாண்டிச்சேரி ஒரு பொது தொகுதி உட்பட 2 தனி தொகுதிகள், 3 தொகுதிகள் வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம்.